ஸ்வேதா, என்னம்மா சாப்பிட்டியா? என்னடி இவ இத கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா? எங்கிருந்து இது இவளுக்கு கிடைச்சிருக்கோம்? அம்மா, அது ருத்ராவோடதுமா. எங்கயாவது போட்டு போயிருப்பா, அது இவ கையில கிடைச்சிருக்க. என்ன ஸ்வேதா நீ இப்படி இருக்க? எப்படி இருந்தவ நீ? இப்படி இங்க உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பேசாம இருக்கியம்மா. எப்ப பார்த்தாலும் துள்ளி துள்ளி குதிச்சு வருவியே. அத்தை அத்தைன்னு நீ வாய் நிறைய கூப்பிடுவியே ஸ்வேதா. எல்லாம் என் மனசுக்குள்ளேயே நிக்குது. மா, என்னம்மா நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, இப்ப என்னடா பேசிட்டே இருக்க? வேணா ஒண்ணு பண்ணலாமா? ஸ்வேதாவையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு நம்மளையும் தெரியாது, யாரையும் தெரியாது. எங்கேயாவது போயிட்டா வேற வேணையே வேண்டாம். காணாம போனவளை கண்டுபிடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆச்சு. இப்போ இந்த நிலைமையில வந்திருக்கா. மறுபடியும் காணாம போயிட்டா எங்கடி தேடுறது? எங்கடி இங்க வச்சிருந்த பீரோ சாவியை காணோம்? அங்கதான் எங்கயாவது வச்சிருப்ப, நல்லா பாருமா. மா, இங்க இருக்கு சாவி. எங்கயாவது மாத்தி வச்சிட வேண்டியது, கடைசியில என்ன கேட்க வேண்டியது. எனக்கு எதுக்குமா உன் கொத்து சாவி? இந்தா, நீயே வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேம்மா. ஏதாவது பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடணும், சரியா? கார்த்தி சொன்ன மாதிரி நானும் முத்து மாமாவுக்கு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே வெக்கமா இருக்கு. இது கம்பெனி லெட்ஜர் ஆச்சு. சரி பரவாயில்ல, தள்ளி ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிறேன். முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுக்கலாம். லெட்டர் நல்லா வரணும்ல. அன்புள்ள அன்புள்ள வேண்டாம், மாமானாலே அன்பு தானே தெரியுமே. வேற ஏதாவது? என் உயர் முத்து மாமாவுக்கு. மாமா, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை மிக பெரிய விஷயம். அத நான் எப்பயுமே நன்றியோட நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காலம் பூராவும்
அம்மாவும் நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு ஆசை. நீ எப்பயுமே என் கையால மட்டும்தான் சாப்பிடணும். எனக்குன்னு நீ எப்பயுமே இருக்கணும் முத்து மாமா. நான் உன்னை நினைச்சாலே என் முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் எல்லாமே வந்துருது. உனக்கு அப்படி வருதான்னு தெரியல. எப்பயுமே நீ வேணும். இந்த உலகத்திலேயே எனக்கு முக்கியமானது நீதான். இத பல தடவை பல நேரத்துல சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்போ பொண்டாட்டியா இத சொல்லும் போது எனக்கு வெக்கமா வருது. வேற என்ன எழுதலாம்? ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. இத எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. அம்மா வணக்கம்மா. வாங்கய்யா. என்ன விஷயம்? பள்ளிக்கூடத்தோட இடம் பத்திரத்தை முத்தர் சார் வாங்கிட்டு வர சொன்னாரு. அவசரமா தேவைப்படுதாமா? நீலாம்பரி வந்து கூப்பிடுறீங்களா? அத்தை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க. பத்திரம் அவசரமா தேவைப்படுதுமா. நீங்களே பள்ளிக்கூடம் பத்திரத்தை எடுத்துறீங்களா? அதெல்லாம் லாக்கர்ல வச்சிருப்பாங்க. அத்தைக்கு தான் தெரியும். கொஞ்சம் பாருங்கம்மா, ரொம்ப அவசரமா தேவைப்படுதுமா. எப்படியாவது அந்த லாக்கரை திறந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. அத்தாடி, ஐயோ, லாக்கர் சாவில அத்தை கிட்ட தான் இருக்கும். அவங்கள தவிர வேற யாரும் அதை திறக்கவும் முடியாது, திறக்கவும் கூடாது. என்னாச்சு? இன்னும் வீட்டுல தான் சார் இருக்கேன். நீலாம்பரி அம்மா வெளியே போயிருக்காங்க. இப்ப வெண்ணிலாமா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. வெண்ணிலா கிட்ட போன கொடுங்க. முத்தரசன் சார் உங்ககிட்ட பேசணுமா? முத்து மாமா. வெண்ணிலா ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட நல்ல டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதோட ப்ளூ பிரிண்ட், அதுக்கப்புறம் இந்த தாய் பத்திரம், அதெல்லாம் சித்தியோட பீரோ கூட தான் இருக்கும். அது சாவி எங்க இருக்கும் தெரியும்ல, அதை ஒண்ணு எடுத்து கொடுத்துரு. என்ன முத்து மாமா? எப்படி முத்து மாமா? இல்ல சித்தியோட பீரோக்குள்ளதான் எல்லா ஃபைல்ஸும் இருக்கு, அதுக்குள்ளதான் இதுவும் இருக்கு. அது எதுன்னு கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எடுத்து கொடு. இல்ல முத்து மாமா, அத்தை இல்லாம லாக்கர் எப்படி திறக்கிறது? சாவி எந்த இடத்துல வச்சிருப்பாங்க தெரியும்ல? இடம் எல்லாம் தெரியும் முத்து மாமா. ஆனா இந்த பாரு வெண்ணிலா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அந்த லாக்கரை திறந்து உடனே அந்த ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சிரு. அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ. இல்ல முத்து மாமா, அத்தை விஷயத்துல பயமா இருக்கு. கொத்து சாவி அவங்களை கேட்காம தொட்டு அவங்களுக்கு கோவம் வந்துட்டா என்ன முத்து மாமா பண்றது? எனக்கு பயமா இருக்கு. அதனால அத்தை வந்துடட்டும். வெண்ணிலா அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. சித்திக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பூங்கோதைக்கு ஃபோன் பண்ணா அவ செகண்ட் லைன்ல பேசிட்டு இருக்கா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. இங்க சூழ்நிலை சரியில்லை. கலெக்டர்லாம் வந்திருக்காங்க. பிரச்சனை பெருசாகி கைகளை பறிக்கும் போயிடுச்சு. புரியுதா? உடனே இப்ப எனக்கு டாக்குமெண்ட் வேணும். நான் பாத்துக்கிறேன். நீ போனை மேனேஜர் கொடு. சரி மேனேஜர் சார், நீங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு உடனே வாங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அங்க போலாம் மேடம், வாங்க மேடம். ஸ்வேதாக்கா எப்ப இங்க வந்தாங்க? தெரியலங்க மேடம். அவங்கள காணோன்னு தேடி இங்க வந்தேன். இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க ரூமுக்கு போலன்னு சொல்லிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கிறாங்க மேடம். சரி பரவாயில்ல, அவங்க எங்கே இருக்கட்டும். சரிங்க, நான் அந்த ரூமுக்கு போறேன். கொத்த சாவியை எங்க வச்சிருப்பாங்க? ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா,
என்னம்மா மொத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க? இல்ல இதுல எது ஸ்கூல் பத்திரம்னு எனக்கு தெரியாது. நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. சரிம்மா. இதாம்மா. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. நான் வரேம்மா. வணக்கம்மா. கையில என்ன பத்திரம்? முத்தர சார் தான் வீட்டுல இருந்து பத்திரம் வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்க நம்பர் ரீச் ஆகலமா, அதனால தான் வெடிலாமாவை எடுத்துற சொல்லி பத்திரத்தை நான் வாங்கிட்டு போறேன். எங்க இருந்த பத்திரம் இது? லாக்கர் இல்லாம இருந்தது. வெடிலாமா தான் எடுத்து கொடுத்தாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, வரமா. அது முத்து மாமா தான் பத்திரத்தை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க அத்தை, சாவி. அத்தை வலிக்குது அத்தை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டோட கொத்து சாவியை கையால தொட்டிருப்ப. என்ன தவிர யாராவது கொத்து சாவியில கைய வச்சா, அது முத்தரசனாகி இருந்தா கூட என்னால பொறுத்துக்கவே முடியாது. நீங்க வரட்டும் தான் அத்தை சொன்ன. முத்து மாமா தான் ரொம்ப அவசரம்னு சொன்னாரு. என்ன அவசரம்னாலும் நான் வர்ற வரைக்கும் காத்திருந்திருக்கணும். எத்தனை துணிச்சல் இருந்தா நீ சாவியில கைய வச்சிருப்ப. அதுவும் லாக்கரை திறந்து பத்திரத்தை வரை எடுத்திருக்க. நான் என்ன செத்தா போயிட்டேன்? இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு கொத்து சாவிலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நான் மருமகளா கால் எடுத்து வச்சு வந்தப்போ என் கைக்கு வந்த சாவி கொத்து. என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க கூட இதை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. அது மேல நீ கை வச்சிருக்கன்னா உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும். லாக்கரை திறந்து பத்திரத்தை வேற எடுத்திருக்க. என்ன முத்தரசன் பொண்டாட்டிங்கிற இருமாப்பா? அவ்வளவு நெஞ்செடுத்தமும் தைரியமும் உனக்கு இருக்கா? அம்மா, அம்மா, வாய மூடுறா. என் மேல உனக்கு இருந்த பயம் போயிடுச்சுல, அதான் இப்படி பண்ணிருக்க.
வேண்டாம் அத்தை. வலிக்குது. சேதகம். ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ, அத்தை, விட்டுருங்க அத்தை. என்னாச்சு மேடம்? வலிக்குது. விட்டுருங்க. என்னாச்சு மேடம்? மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? அத்தை, நான் இனிமே தொட மாட்டேன். அத்தை, விட்டுருங்க அத்தை. வலிக்குது, விட்டுருங்க. என்ன கார்த்தி இது? இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது சிம்ரன். விட்டுருங்க அத்தை, வலிக்குது அத்தை. அம்மா ப்ளீஸ் கையை விடுங்க. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கை மேல கை வைப்ப? எழுறி கைய. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்க ஒரு அம்மா. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் கொடுமை பண்ண கூடாதா? மருமகன்னா இப்படிதான் கொடுமைப்படுத்துவீங்களா? உங்க பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா? தயவு செஞ்சு கையை விடுங்கம்மா. ஏய், வேண்டாம் சிம்ரன், விலகி போயிடு. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனை. என்ன அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மரியாதையை கையிட. நீங்க முதல்ல வெண்ணிலாக்கா கையை விடுங்க. அப்பதான் நான் உங்க கையை விடுவேன். இல்லைன்னா நான் விட மாட்டேன். வேண்டாம் சிம்ரன், விருந்தாளியா வந்திருக்க. அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. விருந்தாளியாவே போயிடு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க கைய விடாம நான் கையை எடுக்க மாட்டேன். அவமானப்பட்டுதான் போகணும்னு உன் தலையெடுத்திருந்தா நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நீங்க முதல்ல கையை விடுங்க. கையை விடுங்கன்னு சொல்றேன்.